அப்ரஹாம், ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் மலைப்பகுதி மலை பாங்கான இடமாக இருக்கின்றது. மிக அழகிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை என்பது மிக அதிகம். அந்த வகையில்தான் நேற்று நடைபெற்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் நடந்தது என்ன? ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மிக முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய பஹல்காம் அந்த பகுதி என்பது இமயமலையின் அடிவார பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தால் மிக ரம்மியமான அழகு பச்சை பசேல் என்று காட்சியளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அந்த பஹல்காம் மலைப்பாங்கான பகுதி பள்ளத்தாக்கு நிறைந்த பகுதியாக இருக்கிற நிலையில் அந்த அழகு இடத்தில் பைசரன் என்ற ஒரு குன்று உள்ளது. அந்த குன்றில் ஏரி, மலையேற்றவர்களுக்கான இடம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மிக அழகிய இடமாக அந்த இடம் இருக்குது. அதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அங்கு அதிகமாக இருக்கிறது. இந்நிலையில் தான் நேற்று நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் என்பது பச்சை பசேல் என்று புல்வெளி போர்த்தி அந்த அழகிய இடத்தை இரத்த கலரையாக மாற்றிருக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு நிகழ்வு என்பது நடைபெற்றது. உண்மையில் அங்கு நடந்தது என்ன? அந்த தீவிரவாதிகள் தாக்குதலுக்காக வந்தது முதல் அவர்கள் தாக்குதலை நிறைவேற்றிவிட்டு சென்றது வரை அங்கு நடந்தது என்ன என்பதை பற்றி தான் நாம் இப்போது கூற இருக்கின்றோம். இந்த பகுதி பொறுத்தவரையில், அதாவது பஹல்காம் மலை பகுதி பொறுத்தவரையில் அங்கு பைசரன் என்ற ஒரு குன்று உள்ளது. அங்கு ஒரு அழகிய ஏரி மற்றும் மலையேற்ற வீரர்களுக்கான இடமும் அழகிய பச்சை பசேல் என்ற புல்வெளிகளும் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நேற்றைய தினத்தில் சரியாக 3 மணி அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அதாவது இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெறும் போது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளைப் போல இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அங்கு இருக்கக்கூடிய அந்த அழகிய ஏரியை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று மலையேற்ற வீரர்கள் அந்த பைசரன் குன்றில் மலையேறி கொண்டிருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய மைதானத்தில் வாலிபால் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய கடைகளில் பிடித்தமான உணவுகளை உட்கொண்டிருந்தார்கள். இப்படியாக சுற்றுலா பயணிகள் தங்களுடைய இந்த ஓய்வு நாட்களில் இயற்கையை ரசிப்பதற்காக அங்கு கூடியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குழந்தைகள் அனைவரும் அங்கு விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள், ஆங்காங்கே கடையில் அமர்ந்திருந்த அவருடைய பெற்றோர்கள், வாலிபால் விளையாடி கொண்டிருந்த இளம் வீரர்கள், மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் என அந்த பகுதி மிக பரபரப்பான ஒரு பகுதியாக சுற்றுலா பயணிகள் அமைதியாகவும் அதே போன்ற இயற்கை அழகை ரசிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் சரியாக நேற்று 3 மணி அளவில் இந்த தாக்குதல் சம்பவம், அதாவது சரியாக இந்த பைசரன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பைன்மர காடு உள்ளது. அந்த பைன்மர காட்டு பகுதியாக தான் ஒரு 3 தீவிரவாதிகள் மாஸ்க் அணிந்து கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள். உள்ளே வந்ததும் அவர்களை மக்கள் யாரும், அந்த சுற்றுலா பயணிகள் யாரும் அவர்களை கணிக்கவில்லை. யார் வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சரியாக யூகிக்க முடியவில்லை. குழந்தைகள் அங்கு விளையாடி கொண்டிருந்தார்கள், பெரியவர்களெல்லாம் அவர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தான் திடீரென்று உள்ளே புகுந்த 3 தீவிரவாதிகளும் முதலில் வானை நோக்கி அவருடைய துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். உடனடியாக ஏதோ அசம்பாவிதம் நடைபெறப் போகிறது என்பதை உணர்ந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்து என்ன நடக்கிறது என்று பார்த்திருக்கிறார்கள். உடனே அந்த தீவிரவாதிகள் அனைவரும் அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஒரே இடமாக கூட செய்கிறார்கள். அது படை போன சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஒரே இடமாக கூடுகிறார்கள். உடனே அதில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளை மட்டும் அவர்கள் பிரித்து விடுகிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாரும் இருந்தால் அவர்கள் வெளியே செல்லுங்கள். அந்த கூட்டத்திலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டும் பிரித்து விடுகிறார்கள். பிரித்துவிட்ட பிறகு அங்கு கூடிய ஆண்களை மட்டுமே அவர்கள் குறிவைத்து ஒவ்வொருடைய பெயர் கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய பெயரும் கேட்டு அதற்கு பிறகு அவர்களை சுட்டு தள்ளியிருக்கிறார்கள். அது சம்பவ இடத்திலேயே கிட்டத்தட்ட 26 பேர், 26க்கும் மேற்பட்ட சுட்டிருக்கிறார்கள். 26 பேர் அதில் பலியாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அவர்கள் பெயரை கேட்டு சுட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு அங்கு இருப்பவர்கள் மத்தியில், அதாவது ஆண்களை மட்டுமே அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். அவர்களோடு வந்த அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அனைவரும் தங்கள் கண்முன்னே தன் கணவர் பலியாவதையும், தங்கள் கண்முன்னே தன்னுடைய தந்தை பலியாவதையும் குழந்தைகள் கதறி அங்கு பார்த்து கொண்டிருந்த நிகழ்வு என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதை நேரில் பார்த்தவர்கள் பகிர்ந்த தகவலாக தான் இது இருக்கின்றது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய கடைகளில் உள்ளவர்கள், அதே போன்று குதிரை சவாரி, அந்த குதிரையுடைய உரிமையாளர்கள் உள்ளிட்ட சுற்றுலா வழிகாட்டிகள் எனவும் பதறி அடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடியிருக்கிறார்கள். உடனே அந்த புகுந்த தீவிரவாதிகள் ஆண்களை மட்டுமே குறிவைத்து நெற்றி பொட்டியில் வைத்து சுட்டிருக்கிறார்கள். அதை நேரில் கண்ட உயிரிழந்தனுடைய மனைவி, உயிரிழந்தனுடைய குழந்தைகள் என கதறி அழுதிருக்கிறார்கள். இப்படியாக இந்த கொடுமையான நிகழ்வு நடைபெற்று கிட்டத்தட்ட 26 பேர் இந்த சம்பவத்தில் பலியாகி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு உடனடியாக தீவிரவாதிகள் உடனே அவர்கள் வந்த வழி
அதே வழியில் அவர்கள் சென்று மறைந்திருக்கிறார்கள். அப்போது அந்த தாக்குதல் நடைபெற்ற சமயத்தில் ஒரு உள்ளூர் போலீசார் மட்டுமே அங்கு இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரே ஒரு போலீசார் மட்டும் இருந்திருக்கிறார். அவரும் எதிர்த்தாக்குதல் எல்லாம் தொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் அது பெரிய அளவிலான கை கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அவர்கள் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திவிட்டு உடனடியாக அங்கிருந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்களை பிடிக்க முயற்சி செய்தும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே அங்கு ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் போராடி இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் இந்தியாவை சேர்ந்த குஜராத், ஒடிசா, மராட்டி உள்ளிட்ட பல்வேறு மாநில சுற்றுலா பயணிகளும் இந்த பலியானவர்களில் அவர்கள் சேர்ந்த இந்த பகுதியை சேர்ந்தவர்களும் அடங்கியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கர்நாடகாவை சேர்ந்த 2 தொழிலதிபர்களும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பலியாக இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் மஞ்சுநாத் என்ற ஒரு தொழிலதிபரும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பலியாக இருக்கிறார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பலியான மஞ்சுநாத்துடைய மனைவி அங்கு நடந்தது என்ன என்பது பற்றியும் அவர் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு தீவிரவாதிகள் ஒவ்வொருவரையாக வரிசையாக நிற்க வைத்து அவருடைய பெயரை கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் பெயரை கேட்டு சுட்டிருக்கிறார்கள். தன்னுடைய கணவர் மஞ்சுநாத்தை சுட முயற்சி செய்த போது நான் அவர்கள் காலில் விழுந்து கதறினேன். தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள் என்று கதறினேன். ஆனால் அதை தீவிரவாதிகள் துளியும் பொருட்படுத்தாமல் என் கண் முன்னே என் குழந்தையின் கண் முன்னே என் கணவரை நெற்றிப்புட்டில் வைத்து சுட்டார்கள். துடிதுடித்து என் கணவரும் மரணமடைந்ததை என் கண்ணால் பார்க்கும் போது பதறி போனேன் என்று அந்த உயிரிழந்த மஞ்சுநாத்துடைய மனைவியை கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார். அப்போது அவர்கள் என்னுடைய கணவர் இறந்த உடனேயே என்னையும் சுட்டுவிடுங்கள், என்னையும் என் குழந்தையும் சுட்டுவிடுங்கள் என்று தீவிரவாதிகள் காலில் விழுந்து கதறினேன். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. இந்த நிகழ்வை உடைய அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லுங்கள் என்று தீவிரவாதிகள் கூறிவிட்டு சென்றதாக அந்த உயிரிழந்த மஞ்சுநாத்துடைய மனைவி தெரிவித்திருக்கிறார். அவர்கள் வருவதற்கு முன்பாக நாங்கள் கடந்த 19ஆம் தேதி அந்த பகுதிக்கு சென்றோம், சுற்றுலாவுக்காக சென்றோம். எங்களுடைய திட்டம் என்பது வியாழக்கிழமை, நாளை என்பது முடிகிறது. நாங்கள் திட்டமிட்டபடி வியாழக்கிழமை என்பது சொந்த ஊருக்கு திரும்பி இருப்போம். ஆனால் அதற்குள்ளாக என் கணவனை நான் பறிகொடுத்து விட்டேன். என்னுடைய கணவரை பறிகொடுத்து நானும் என் குழந்தையும் பரிதவிக்கின்றோம். அந்த தீவிரவாதிகளிடம் கெஞ்சி மன்றாடியும் அவர்கள் துளியும் கூட எங்களை பொருட்படுத்தவில்லை. என் கணவரை என் கண்முன்னே சுட்டு வீழ்த்தினார்கள் என்று மிகவும் வேதனையோடு தெரிவிக்கிறார். இப்படியாக அந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக அங்க இருக்கக்கூடியவர்கள், அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களாக இருக்கட்டும், அதே போன்று அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தெரிவித்திருக்கூடிய தகவலாக தான் இந்த நிகழ்வு என்பது அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்தவர்களும் சிலர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக அவர்கள் மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதிலும் கூடுதல் தகவலாக புதுக்கோட்டை கூடுதல் ஆட்சியர் ரசூல் அங்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் சம்பவத்தின் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக தான் இது பதிவாகி இருக்கின்றது. அபிரகாம்.